ஹாய் நண்பர்களே, ஒரு 50 ரோபோஸ்டா கன்று இந்த இடத்துல போட்டு ஒரு கன்றும் தடுக்கவே இல்லை. எல்லாம் அந்த காஞ்சி இதாகி போச்சு. ஒரு 6 கன்று மட்டும் எப்படியோ முளைச்சி வந்துச்சு. அந்த 6 கன்றையும் காப்பாற்றுறதுக்கு தண்ணி 3 வெயில் தாண்டி ஒரு குடத்தில் கொண்டு வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிட்டு போகிறதுனால அந்த 6 கன்று தப்பிச்சிருக்கு. காட்டுறேன் பாருங்கள். ஒரு மாதம் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். இந்த கன்றுலாம் போட்டு 1 மாதத்துக்கு மேலே தான் இருக்கும். ஆனால் இப்போ தண்ணி இந்த குடத்தில் கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றலைன்னா இந்த கன்றும் காஞ்சி போயிருக்கும். 6 கன்று பாருங்க. இது ஃபுல்லாக இந்த இடம் பூரம் போட்ட கன்றுலாம் ஒன்றுமே தழுக்கவே இல்லை. அங்கே நாட்டு கன்று கற்பூரவள்ளி கன்று போட்டேன். இது பாருங்க தழுத்து காயுது. எப்படி பாருங்கள், இன்னும் ஒரு 10 நாள் தண்ணி வரலனாலும் காஞ்சி அப்படியே இதாயிரும். தழுத்த கன்று காஞ்சி எப்படி போகுது பாருங்கள். 1 மாதம் இருக்கும். முன்னாடி போட்ட கன்றுலாம் குலைக்க ஆரம்பிச்சிட்டு, தண்ணியே இல்லாமல் எப்படியோ கஷ்டப்பட்டு வளர்ந்து குலைக்க ஆரம்பிச்சிட்டு, ஆனால் குலைச்சும் பிரயோஜனம் கிடையாது. இன்னும் 10 நாளில் இந்த வாழை அப்படியே காய ஆரம்பிச்சிடும். மேலே இருந்து காம்பில் இருந்து அப்படியே காஞ்சி இந்த தார் அப்படியே பிஞ்சிலே காய ஆரம்பிச்சிடும் பாருங்க. எல்லாம் குலைச்சி இன்னும் அந்த பக்கம்லாம் அவ்வளோ வாழையும் காற்றுல உடஞ்சிட்டு, நிறைய குலைக்கிற வாழை பூரா உடஞ்சி போச்சு. ஒன்று தப்பி நிற்கிது. அதுவும் எப்படி தான் தேர போகுதுன்னு தெரில. இன்னும் காற்றடிக்காமல் இருந்துச்சுன்னா இது தப்பிச்சிடும். இன்னும் தண்ணி வந்துட்டுனா தப்பிக்கும், தண்ணி வரலன்னு தப்பிக்காது. இந்த வருஷமாவது சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு கனவு கண்டா அந்த கனவுலையும் மண்ணாகி போச்சு. தண்ணி இல்லைன்னா கூட பரவாயில்ல, டேமில் 80 அடி தண்ணி இருக்குது. தண்ணியை வச்சுக்கிட்டு விட மாட்டேங்கானுங்க. இப்படி தண்ணியை விடாமல் அழிக்கானுங்க. இன்னும் 2 மாதம்தான் இருக்குது. இன்னும் 2 மாதத்தில் மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். மழை பெஞ்சவொன்னு தண்ணியை விட்டு அழிப்பானுங்க. இந்த கவர்மெண்ட்டுக்கு வேலையே தான் ஆகி போச்சு. நம்ம ஏற்கனவே திமுக ஆட்சியில் இப்படி தான் பண்ணானுங்க. இப்போ நம்ம தலைவர் செவிச்சு 2 மாதம் 3 மாதம் தான் ஆகுது. அவருக்கு இந்த வீடியோலாம் நம்ம போடுறதெல்லாம் தெரிஞ்சால் அவருக்கு தெரியும். அவர் 120 நாள் ஆர்டர் கொடுத்துட்டாரு தண்ணிக்கு. ஆனால் இங்கே எவனும் தண்ணியை திறந்து விட மாட்டேங்கான். தெரிஞ்சால் தானே இங்கே நடக்கிற நிலவரம் அவருக்கு தெரிஞ்சால் தானே இது பண்ணார். நம்ம வீடியோ சும்மா டான்ஸ் ஆடி ஏதாவது போட்டால் நல்லா ஓடுது. நம்ம இந்த மாதிரி உண்மையை எடுத்து போட்டால் ஓடவே மாட்டேங்குது. என்ன காரணம்னு தெரில. பாருங்கள், அவ்வளோ குலைக்கிற நேரம் குலைச்சி இந்த வாழைலாம் குலைச்சி தார் வெட்ட வேண்டிய வாழை. இது கூட சேர்ந்த வாழைலாம் ஒரு 5-6 வாழை தாரை வெட்டியாச்சு. ஆனால் இங்கே அவ்வளோ தண்ணி இல்லாமல் அந்த ஆக்கில் இன்னும் ஒரு பெரிய காற்று அடிச்சுன்னா அவ்வளோ உடஞ்சி விழுந்துடும். என்ன தான் செய்யணும்னு தெரில. ஓகே நண்பர்களே.